ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல் இன்ஃபோ. இன்றைக்கி நம்மளோட சேனலில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. பொதுவாக அதிரசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே சின்னதாக ஒரு பயம் இருக்கும், அது பிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு. பட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வருங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில் தான் அதிரசம் செய்ய முடியும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதை நம்ம 1 மணி நேரம் போல் ஊற வைக்கணும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க அரிசியை ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு 20 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல காய விடுங்க. இப்போ 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நம்ம அரிசியை தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சமாக அரிசி நம்ம கையில் ஒட்டணும். இப்போ நம்ம காய வச்ச அரிசியை உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை நான் பேட்சாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 4 ஏலக்காவையும் ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா பேட்சையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 பேட்சாக நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி சலிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதிலிருந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு குருணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதிரசம் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா வெல்லமே நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்துடணும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா வெல்லமே நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அப்போ தான் அடியில் உள்ள தூசி எதுவுமே இல்லாமல் பாகு சுத்தமாக இருக்கும். எல்லா பாகுமே நம்ம வடிகட்டியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அது கூடவே 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாகு நல்லாவே திக்காயிடுச்சு. அதனுடைய கரெக்டான பதம் செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாகுவை நம்ம எடுத்தோன்னா நம்ம கையோடு அது வரணும். உருண்டையாக உருட்டவும் அது நல்லா வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாகு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் சலிச்சுக்கோங்க. இதை நம்ம கைவிடாமல் சலிச்சுக்கினே இருந்தால் தான் கரெக்டாக வரும். இந்தளவுக்கு மாவு திக்காக வரணும். இதுதான் கரெக்டான லெவல். நம்ம வீடியோவில் சொல்கிற எல்லா அளவுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவும் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம கரண்டியில் மாவு எடுத்தோன்னா இந்த மாதிரி லெவலாக விழணும். இப்படி விழுந்ததுன்னா கரெக்டான பதத்தில் மாவு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா, இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட்டான மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ இதை நம்ம 2 நாளுக்கு அப்புறமா எடுத்து அதிரசம் சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 டேஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது ரொம்பவே ஹார்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கையால் எடுத்தோன்னா இந்தளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் தட்டை ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்த மாவை ஒரு பால் ஷேப்பில் உருட்டிக்கலாம். அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா பால் கவர் அந்த மாதிரி கவரில் கொஞ்சமாக வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம சென்டரில் ப்ரெஸ் பண்ணணும். பொறுமையாக ப்ரெஸ் பண்ணோன்னா அது எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் பொறுமையாக வரும்.
நம்ம ப்ரெஸ் பண்ண மாவில் சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லாவே காயணும். காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக ஒன்று எடுத்து போட்டு பாருங்கள். அது எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அதிரச மாவை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க பொறுமையாக. நம்ம அந்த மாவை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி போடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதிரசம் சூப்பராக வெந்துடுச்சு. நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். அது ஆறுனதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஆகும். இப்போ நம்ம எல்லா அதிரசத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே உள்ள லேயர் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. அதே சமயம் உள்ளே நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பரான அதிரசம் கிடைக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய அபி சமையல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.